அன்பானவர்களே, உனக்கான உச்சரிக்கப்பட்ட ஒரு சொல் தொடர்கிறது. அங்கார தாரகை கடலுக்கு நடுவிலே வாயை பிளந்து கொண்டிருக்கிறாள். ஸ்ரீராமநாமத்தை உச்சரித்த வண்ணமே பறந்து வரும் அனுமன் அரக்கியின் கோர ரூபத்தை பார்க்கிறான். மனதால் யோசிக்கிறான். ஸ்ரீராமனை யாசிக்கிறான். மனதில் துணிவு, அறிவில் தெளிவு. அரக்கியின் வடிவம் அவனை அஞ்ச செய்யவில்லை. அற்புதமாய் சிறு உருவம் எடுத்து வாயுக்குள் சென்று வயிற்றை கிழித்து பேருருவமாய் வெளியே வருகிறான். சிறிய உருவம் எடுக்கிறான். சிறிய உருவம் எடுத்து வாயுக்குள் நுழைகிறான். வயிற்றை கிழித்து கொண்டு பேருருவமாய் வெளியே வருகிறான். அங்கார தாரகை மடிந்து போகிறாள். உலகமே கலங்க, கடல் வானளவு பொங்கு, அரைக்கு அலறி விடிந்து மழுகிறாள். உலகமே கலங்க, கடல் வானளவு பொங்க, அரைக்கு அலறி வீழ்ந்து மடிகிறாள். வானில் பறக்கிறான் தன் லட்சியத்தை நோக்கி. இங்கே அரக்கியை தன் வீரத்தால் வதம் செய்தான். பகையை வீரத்தால் வென்றான். மீண்டும் ஒரு சோதனை. போகும் வழியில் ஒரு தடங்கல். ராமசேவை நிமித்தம் செல்லும் அனுமன் தன் கடமையை சரியாக செய்வானா? எங்கேனும் கலங்கி நிற்பானா? சோதிக்க தேவர்கள் நினைத்தார்கள். சுரசை என்ற அரக்கி வடிவம் தாங்கிய ஒருத்தியை எதிர்த்து நிறுத்தினர். பேராற்றல், பேரிரைச்சல், கோபக்கனலில் கடலின் வர்ணம் கூட சிவப்பாக மாறியது. வா வா, என் வாயுக்குள் உணவாக வா என்று சுரசை கத்திக்கொண்டு மேருமலையென உயர்ந்து நின்றாள். ஸ்ரீராமநாமம் இரத்த நாளங்களில் அணுக்களாக பயணம் செய்ய தன் பயணத்தில் வரும் தடங்கல்களை ஒவ்வொன்றாக வென்ற அனுமன் இந்த தடங்களை கவனிக்கிறான். உள்ளுணர்வு உணர்த்தியது. உயரிய மலையென நிற்பவள் தன் எதிரி அல்ல. தேவர்கள் சோதிக்கிறார்கள். இறைவனின் சோதனை இது என புரிந்து கொண்டான். ஸ்ரீராம் ஸ்ரீராம், ஜெயராம் ஜெய் ஜெயராம், ஸ்ரீராம் ஸ்ரீராம் என்ற ஸ்ரீராமநாமத்தை உச்சரித்த வண்ணம் உயரே கிளம்பி உருவம் சிறியதாக்கி அவள் வாயில் புகுந்து இன்னும் சிறிய உருவமாக்கி காதின் வழியே வெளியே வந்து வானத்தில் உயர்ந்து நின்றான் அனுமன். சுரசையே, உன் ஆசைப்படி வாயுக்குள் புகுந்து வந்தேன், என்ன வேண்டும் என்று கேட்கிறான் அனுமன். அரைக்கு உருமாறினாள். அற்புதம் பல பேசினாள். அவனுக்கு விடை கொடுத்து வாழ்த்தி அனுப்பினாள். வானில் தேவர்கள் மலர்மாழி பொழிந்தனர். அனுமன் சாதிப்பான், உலகுக்கு போதிப்பான் என்று வழிவிட்டனர். வானில் பறந்தவன் வீணில் போரிடாமல் 3 தடங்கல்களையும் முறையாக வென்று சென்றான். தென்திசை இலங்கையை அடைந்த அனுமன் சேதையை தேடி சிறை வைத்த அசோகவனத்தை அடையாளம் கண்டு கொண்டான். லட்சிய வெற்றியை அட்சய பாத்திரமாக்கினான். இதில் என்ன நமக்கு செய்தி? லட்சிய வெற்றியை அட்சய பாத்திரமாக்கினான். இதில் என்ன நமக்கு செய்தி? 2 செய்திகள் இதயத்தில் பதிவதற்காக கம்பராமாயணம் நமக்கு சொல்லுகிறது. வாழ்க்கை செய்தி 1. வாழும்போது கடக்க வேண்டிய 3 கடந்து விட்டால் பிறப்பற்ற நிலை பெறலாம் என்று மற்றொன்று. அது என்னவென்று பார்க்கலாமா அன்பர்களே? வாழ்க்கை செய்தி 1. வாழும்போது கடக்க வேண்டிய 3 கடந்து விட்டால் பிறப்பற்ற நிலை பெறலாம் என்பது மற்றொன்று. அது என்னவென்று பார்க்கலாமா? பிறந்தோம், வாழ்ந்தோம், மடிந்தோம் என்பதல்ல வாழ்க்கை. பிறந்தோம், வாழ்வில் உயர்ந்தோம், அனைத்துயிரும் நம்மால் வாழ்ந்தன என்பதே வாழ்க்கை. பிறந்தோம், வாழ்ந்தோம், மறந்தோம், மடிந்தோம் என்பதல்ல வாழ்க்கை. பிறந்தோம், வாழ்வில் உயர்ந்தோம், அனைத்துயிரும் நம்மால் வாழ்ந்தன என்பதே வாழ்க்கை. அப்படி வாழ லட்சியம் தேவை. லட்சிய பாதை தேவை. அதற்கு இறைவன் அருள் தேவை. அதை அடைய முயற்சி தேவை. தேவையென அழியும் பொருளை தேடும் தாம் பிறப்பற்ற என்னும் அழிவில்லாத புகழோடு வாழ்கின்ற தன்மை தேவை என தேடுவோமையானால் அது ராமநாமம் தருகின்ற சிரஞ்சீவித்தன்மை. அனுமனின் லட்சிய பயணத்தில் அற்புத தடங்கள் 3. 1. மந்தாரமலை அன்பினால் அழைத்தது. நன்றி சொல்லி வணங்கி நட்பை வென்றான். அங்கார தாரகை பகையினால் அழைத்து அழிக்க நினைத்தார். வீரம் காட்டி வயிற்றை கிழித்து பகையை வென்றான். தேவர்களால் அனுப்பப்பட்ட மாய உருவம் கொண்டு சுரசை மடக்கினார். அனுமனோ ஸ்ரீராமம் நாமம் சொல்லி பக்தி காட்டி மாயையை வென்றான். இதில் என்ன நமக்கு செய்தி? பார்ப்போம் நண்பர்களே.